ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து லாஸ்ட் வீக்கில் குட்டி குட்டியாக நான் வந்து எடுத்து வச்சுருந்த vlog தான். ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டெக்னிக்கல் ரீசன்னால் அது வந்து அப்படியே போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ குட்டி குட்டியாக நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி லாங் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு தான் வைக்கலான்னு சொல்லி அதுக்கான மசாலா அரைச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து எப்படி செய்வேன், என்னோடய ஸ்டைல் முட்டை குழம்பு அப்படியே சொல்லிடுறேன். ஸோ மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் கசகசா, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சிப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய பேஸ், அந்த குழம்புக்கான பேஸே. சில டைம் வந்து இந்த மாதிரி செய்வேன், சில டைம் வெங்காயம், தக்காளி அப்படிலாம் போட்டு கூட செய்வேன். ஸோ இது வந்து கொஞ்சம் அன்றைக்கி காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுனதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் வந்துட்டு வெளியில் போக வேண்டிய வேலைலாம் இருந்தது. அதனால் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக செய்கிற குழம்பு என்ன அப்படின்னா இதுதான். வீட்டில் முட்டை இருந்தது, காயிலனா கூட காயெல்லாம் வெட்டிட்டு தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். முட்டை இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அந்த குழம்பு செஞ்சிடலாம். ஸோ இது கூட வந்து தக்காளியும் 2-3 பழம் வந்து அறுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ அதை வந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலையோடு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ எல்லாத்தோட அளவுமே வந்து யூஸ்வலாக போடுறத விட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம அதுக்குன்னு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதுலேயுமே காரம் இருக்குது, அதுலேயுமே வந்து கரம் மசாலா பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்றதுனால தனியாத்தூள் வந்து கொஞ்சம் அளவாக போட்டுக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை நம்ம போட போகிறோம். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ வந்து புடலங்காய் இருந்தது. ஸோ புடலங்காய் வந்து கொஞ்சம் பருப்பு போட்டு கொஞ்சம் கூட்டு மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கடுகு, சீரகம், வெங்காயம்லாம் தாளிச்சிட்டு புடலங்காவையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதில் போட்டுட்டேன். இதுக்கு பருப்பு வந்து நான் வந்து இன்றைக்கி மைசூர் தாலும் கொஞ்சம் கடலைப்பருப்பையும் வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் புடலங்காய் பொரியல் வந்து கடலைப்பருப்பும் மைசூர் தாலும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து நான் தேங்காய், பச்சை மிளகாய், மிளகு, அது கூட 2 துண்டு வந்து பட்டை வச்சு அரைப்பேன். எந்த கூட்டுக்குனாலுமே சௌச்சௌ கூட்டு, புடலங்காய், சொரக்காய் எல்லா கூட்டுக்குமே இதே மாதிரி தேங்காய் அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து முட்டை குழம்புக்கு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு, தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்ல கொதி வரும். இந்த டைமில் வந்து முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்க வேண்டியதான். இது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த முட்டை ராவாக இருந்தால் அப்படியே பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷம் கழித்து நல்லா வந்து அதுக்கப்புறம் திருப்பியும் உள்ளே அந்த கரண்டி நம்ம விட்டுட்டு கொஞ்சம் திருப்பியும் போட்டுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும் போதும் நல்லா தான் இருந்தது. எனக்கு வந்து அப்படியே இருந்தாலுமே சாப்பிட்ருவேன், முட்டை வந்து எந்த ஃபார்மில் கொடுத்தாலுமே நான் சாப்பிடுவேன். ஸோ இங்கே வந்து புடலங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு, ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறமா தான் நான் பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு தனியாக வேக வச்சுக்கிட்டேன். பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூளும் பெருங்காயமும் சேர்த்து வேக வச்சுக்கிட்டாச்சு. இங்கே வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதே மாதிரி தான் சொரக்காய் கூட்டும் பண்ணுவேன், சௌச்சௌ கூட்டும் பண்ணுவேன், அதே மாதிரி பீர்க்கங்காய் கூட்டுமே இதே மாதிரி பண்ணிங்கனாலுமே சூப்பராக இருக்கும் கூட்டு டேஸ்ட்டு. இது வந்து வெறுமையாக ரைஸில் வந்து நெய் விட்டுட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதை ஹஸ்பண்டுக்கு இப்போ திருப்பி போட்டால் கேட்பாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் இப்படி திருப்பி போட்டு எடுத்தேன். பார்த்தா மீன் குழம்பு மாதிரி சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் சண்டே தான் வீடியோ எடுக்க வந்தேன். ஸோ காலையில் சர்ச்சுக்கு கிளம்புறதுக்காக நேரமாகவே எழுந்து பைபிள் ரீட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து புட்டு கேட்டிருந்தாங்க. சாட்டர்டேவே ஹஸ்பண்ட் கேட்டாங்க, பட் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு பண்ணல. ஸோ சண்டே வந்து காலையில் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன், கமிட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால காலையில் வந்து புட்டு வந்து செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த மாதிரி இந்த குழல்லேருந்து எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் என்னமோ அதை அவசரப்பட்டு எடுத்துருவேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் உதிர்ந்துடும். அதனால் எப்போவுமே அவங்கக்கிட்ட தான் கொடுப்பேன். அதுக்கு வந்து கடலைக்கறி தான் வச்சுருந்தேன். ஸோ சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வரும்போதே வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ சிக்கன் செஞ்சுட்டு அது கூட வந்து மிளகு ரசம். ஸோ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காஃபி போட்டு குடித்தோம். இங்கே வந்து அந்த சிக்கனில் இருக்க ஸ்கின் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். மேகி மைலோக்கு கொஞ்சம் பீசஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது கூட சேர்த்து அவங்களுக்கு சூப் மாதிரி கொடுத்துருவேன். என்னோடய ஸ்டைலில் ரசம் நான் எப்படி வைப்பேன்னா தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு தேவையான அளவுக்கு புளி,
தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துருவேன். அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு உப்பு கூட சேர்ந்து கலந்து வச்சிட வேண்டியதான். திருப்பி இங்கே வந்து கொஞ்சம் பூண்டு, மிளகு இது ரெண்டுத்தையும் நல்லா தட்டி வச்சுட்டு இந்த நம்ம வந்து ரசத்துக்கு கூட்டி வச்சுருப்போம் பாருங்கள், அதில் வந்து இங்கே நம்ம தாளிப்பு கொடுத்துக்க வேண்டியதான். கடுகு, சீரகம் எல்லாம் போட்டுட்டு நம்ம மிளகும் இந்த பூண்டையும் தட்டி வச்சுருப்போம், அது கூட வந்து காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் நுரைச்சி வந்தோன்னே இறக்கிட வேண்டியதான். என்னோடய ஸ்டைல் இந்த ஒரு ஸ்டைல் தான் பண்ணுவேன், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ரசமும் எங்கள் அம்மா ரசமும் ஒரு மாதிரி சிமிலராக நல்லாவே இருக்கும் எனக்கு, அதனால் என்னோடய ரசம் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்கேயும் சிக்கன் கிரேவி எல்லாமே ரெடி ஆயாச்சு. இதுவுமே வந்து வீக் டேஸில் எடுத்த ஒரு விலாக் தான், குட்டியாக வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். தக்காளி வந்து ரொம்ப விலை விற்குது எங்கள் ஏரியாலலாம் வந்து 95 ருபீஸ் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, அது ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க போல், இங்கே ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ தக்காளி எவ்வளோ மினிமலாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமலாக யூஸ் பண்ணி தான் சமைக்கிறேன். என்ன இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும், பட் நம்ம வந்து கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து வெங்காய சட்னி தான் செஞ்சுருந்தேன். வெங்காய சட்னி என்னோடய ஸ்டைலில் அப்படியே சொல்லிடுறேன். வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, புளி, கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு அது கூட வந்து ரெட் சில்லி பவுடர், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவேன். இதில் வந்து நான் என்ன சேர்ப்பேன் அப்படின்னா, நம்ம கொத்தமல்லி இருக்குல்ல அது வந்து தண்டோடு சேர்ப்பேன். அந்த தண்டோடு சேர்த்து நீங்கள் செய்யும்போது சூப்பராக இருக்கும் அந்த வெங்காய சட்னி. இதை வந்து நீங்கள் நல்ல முருவலை தோசை சுட்டுட்டு அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மசால் தோசைக்கு மசால் மாதிரி ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா தனியாக முருவலான தோசைக்கு, இல்லை ஊத்தாப்பம்க்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். நல்ல புளிப்பு, காரம், அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லியோட டேஸ்ட்டோட சூப்பராகவே இருக்கும். அண்ட் காலையில் வந்து அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி ஆயில் கேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த நம்ம பாத்திரம் விளக்குற அந்த லிக்விட் இருக்கும் பார்த்திங்களா, அது கூட தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுட்டு போயிட்டேன். ஒரு 8 to 10 hours அப்படியே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து பாத்திரம்லாம் விளக்கும் போது தான் இந்த ஆயில் கேன்ஸ் எல்லாத்தையுமே விளக்கி காய வச்சிட்டேன். ஸோ காலையில் எழுந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு குக்கிங்க்கு தேவைப்படும், அதனால் வந்து நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்தோடனே எண்ணெயை ரீஃபில் பண்ணிவிட்டு வேலையை கடகடன்னு ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இந்த சிங்க் வந்துட்டு எவ்வளோ ஆச்சு காஸ்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வர்ற ஷார்ட்ஸில் அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஓவர்வியூ காட்டுங்க, கீழே கபோர்ட் போட்டிருக்கீங்களான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே வந்து வர்ற விலாகில் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு இது கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் ரொம்பவே குனிஞ்சு தேய்க்காமல் அப்படியே நேராக நின்று தேய்க்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நம்மளுக்கு கிச்சனில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒரு தனி ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது. அந்த சிங்க் இருந்த ஏரியாவில் அழகாக வந்து காய்கறி வெட்டுறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு கமுத்தியும் வச்சாச்சு. ஸோ நைட் ரொட்டீனில் வந்து இது ஒரு முக்கியமான வேலை, அதை முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ட பாத்திரம் மட்டும்தான் இருந்தது, அதை மட்டும் ஹஸ்பண்ட் தேய்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றதுனால நான் வந்து இந்த அடுப்பெல்லாம் வந்து துடைக்கிறதுக்கு வந்துட்டேன். இது வந்து டெய்லி துடைப்பேனா அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக துடைச்சிருவேன். பட் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள், அந்த டைம்லலாம் டெய்லியுமே பண்ணிகிட்டு இருந்தேன். சில டைம் அழுக்காகாது, சில டைம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அப்போ எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி துடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் எப்போவுமே நான் துடைக்கும் போது நைட்டு தான் துடைப்பேன். அப்போ காலையில் நம்மளுக்கு எழுந்து சமைக்கும் போது சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து சமைச்சு முடிச்சோன்னே அழகாக தொடச்சி வச்சுருவாங்கல்ல. ஸோ நான் வந்து நைட் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையும் தொடச்சிட்டு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி, கிரைண்டர் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி வந்து தொடச்சி வச்சுட்டேன். காலையிலே வந்து சீக்கிரமாக எழுந்துக்கிறேன் அப்படின்றதுனால கண்டிப்பாக நைட் வந்து சீக்கிரமாகவே தூக்கம் வரும் தான். சில டைம் மீட்டிங் வந்து 10 மணிக்கு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுற வரைக்கும் என்னோடய வேலை எல்லாத்தையுமே முடிச்சிருவேன். ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும். பட் சில டைம் மீட்டிங் இருக்காது, 9 o'clock முடிஞ்சிருக்கும். அந்த டைமில் சீக்கிரமாக போய் தூங்க போயிடுவேன். அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தான் சீக்கிரமாக தூங்க வேண்டிய நாள். ஸோ கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. See you all in another vlog. Take care and bye.